வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் கேகே கதை கந்தசாமி சேனல்ல இருந்து டாக்கு மகாராஜா ரோஸ்ட் இந்தியன் நோ லாஜிக் ஃபன்னி மூவி சீன்ஸ் பாலையா அந்த வீடியோக்கு தான் பண்ண போயிடலாமா? நான் பார்க்க போற படத்துல பேர் தான் டொக்கு மகாராஜா. டொக்கு இல்ல மீட்டர், டொக்கு இல்ல மக்கா, டொக்கு இல்ல மக்கா இல்ல, டக்கு மகாராஜா. ஓ டக்கா டக்கா அது பார்க்க போற டாக்குன்னு படிச்சேன். டக்கு மகாராஜா, டக்கு டாகு நினைக்க தெரியலையே, ஆயில் வழி மாட்டேங்குது. அது ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியல. பாளையகாரோட டக்குவா டாக்குவா. நம்ம சேனல் பல வருஷம் ஆகுது பாளையகார் படம் பார்த்து. ஸோ அது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதில் என்ன பண்ண போறீங்கன்னா, பாளையகாரோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓர சைடில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடியாட்கள் ஏகப்பட்ட வண்டியில காட்டுக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்க. குறுக்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களையும் மிரட்டி விட்டுறாங்க. மிரட்டி உள்ள அங்க போய் இருக்கும் பொழுது அங்க நேரத்துலதான் வந்து ஒரு நடக்கும் அப்படின்ட்டு நடக்க வருது. காட்டை பில்டப் எல்லாம் பார்த்தா ஒருவேளை காட்டுக்குள்ள இருந்து ஜுராசிக் பார்க் தான் வருதோ அப்படின்ட்டு, தட் மீன்ஸ் டைனோசர் வருதோன்ட்டு நான்லாம் வந்து பயங்கர பீதியா இருந்தேன். என்னடா அது நம்ம தெலுங்கு படம் தானே போட்டோம், இதுலங்க ஜுராசிக் பார்க் வருது அப்படின்னு பார்க்க முடியுதா? வந்து ஜுராசிக் பார்க் இல்ல, கோஸ்ட் ரைடர். பாஸ் என்ன சொல்றீங்க? இது ஜுராசிக் பார்க் அல்ல, கோஸ்ட் ரைடர் அல்ல, இது தெலுங்கு படமா? எடிட்டர் அலாம் தெரியுமியா, இவங்க பில்டப் பண்ற பேர்ல ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்காருங்க. விடு அது பில்டப் பண்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து நம்ம வர்றது யாரும் இல்ல, நம்ம பாளையகாரு தான். ஆட்டத்தை இப்ப ஆரம்பிக்கலாமா? தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அதான் கோஸ்ட் ரைடர். கோஸ்ட் ரைடர்லேயே வந்து ரெண்டாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் கோஸ்ட் ரைடர் இருப்பான் தெரியுமா, இந்த காரில் ஃபயர் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி தலைவன் வந்துக்கிட்டு இருப்பான். சரி கேளுனா தலைவன் வரதான் வரான். காரை கொளுத்துனா ஓகே, அதான் உன் காரை கொளுத்தின்னு போ. எதையும் ஏன் காட்டை கொளுத்துற? காட்டு கொளுத்துங்களோ ஒரு பிரச்சனை தெரியுமாயா? அமெரிக்காரன் பார்த்தா காண்டாயிருவாயா, காண்டு. ஆமா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வைல்டு ஃபயர் இப்போ போச்சு, காட்டு தீ பயங்கரமா. படத்துல இருக்கிறவன போர்த்தோட பேக் பண்ணி கேட்பான், இப்படி கொளுத்திட்ட. அங்கதான் கட் பண்ணி பேர் போடுறானுங்க, டக்கு மகாராஜா அப்படின்ட்டு. என்னையா பேரு இது, டக்கு டொக்குன்ட்டு? கேட்கவே சிரிப்பா இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து படத்தை டைட்டில் பிளான் பண்ணாங்க? சாரி, எனக்கு தெரியாது. அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லனை காட்டுவாங்க. வில்லன் பாத்தீங்க அப்படின்னா பன்னிக்கறி வெட்டுற இடத்துல சக்கு சக்கு அடிக்கிட்டு இருப்பான். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். நாடா போன வாரம் பார்த்த படத்தையும் கறி வெட்டுறானுங்க, இந்த படம் பாக்குற படம் கறி வெட்டுறானுங்க, நாடா இது அப்படின்ட்டு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சுத்தி ஒரே பண்ணி என்னது இது, ஏதோ தப்பா தெரியுதே யோசிச்சேன். சரி இருக்காது, தெலுங்கு படம் எப்படி மார்க்க மாதிரி மொக்க படம் இருக்க போகுது நினைச்சு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பாவது கேட்பாங்க, ஐயா தெரியாம டிவி வர தப்பா பேசிட்டான் ஐயா, அவனை விட்டுருங்கய்யா அப்படின்னும் போதுதான் நமக்கு தெரிய வரும் அவங்க எல்லாரும் வெட்டி இருந்தது பன்னிக்கறி இல்ல மனுஷகரி அப்படின்ட்டு. என்னையா அது பரப்படுத்தலாம். வில்லனா வந்து ஒரு மாசா காட்டுன்ற பேர்ல ஃபர்ஸ்டா வில்லனா காட்டுனா வந்து அவர் ரொம்ப கெட்டவரு, ரொம்ப மோசமானவரும் காட்டுறது பழசையும் காட்டுந்தானுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கறி கடை பாய் ஆகிட்டானுங்க. என்ன விருது மாற்ற வேலைக்கு அவ்வளவு போல. வில்லன் வந்து கறி வெட்டினாதான் வந்து வில்லன் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கதான் எல்லாம் திருடுறீங்க? எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்ட்டு இங்கிலீஷ் படம் பார்க்க வேண்டியது, அதில் சுட்டு படம் எடுத்து அவனுக்கே வைக்க வேண்டியது. இதே பழப்பா வச்சிருக்காங்க இன்னும் டேரக்ட் இருக்கு. ஆனா எதோட மன்னிச்சிருவேன், தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு மூவிஸோட விட்டுருவேன். அவனு தான் என்ன பண்றது, அவனை பாடுப்பாங்க ஃபன்னா பார்ப்பாங்க, விட்டுடலாம். போன நீங்க பண்ணீங்க தெரியுமா கேரளா ஃபேன்ஸ், உங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டையா? நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க வடக்கன் சரி பண்ணுவாங்கன்ட்டு. நீங்க அவங்களும் மோசமா இருக்கீங்க. அவங்களாவது இப்படி தெரியுமா அப்படி அடுத்த வீடியோ பார்க்க கமெண்ட் போயிருவாங்க. நீங்க எல்லா வீடியோவும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களே டாக்ஸிக் அவனுங்க இல்ல, நீங்க தான் டாக்ஸிக்கா இருப்பீங்க போல. கொஞ்சமா திருந்த பாருங்க, படிச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் புத்தியை வளர்த்துங்க. அவங்க எல்லாரையுமே சொல்ல டாக்ஸியா காலம் பண்ற கேரளா ஃபேன் சொல்றேன். உங்க படத்தை திட்டினாலே தப்புன்னு சொல்றீங்கம்மா, அதுதான் தப்பு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் என்னங்கடா இது, அந்த காலத்து வில்லனா காட்டோம்னா டைலாக்ல என் சிரிப்புல வில்லச காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஒருத்தர் வில்லனா காட்டினோம்னா வந்து கறி வெட்டணும், அது மனுஷ கறி வெட்டணும்ட்டு டிஃபால்ட் ஆகிட்டானுங்க எல்லாம் பத்திலிவே. ஓ கறிக்கடை பாய் அந்த கடை பாய் வேணும். அந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோடுல ஒருத்தர் போலீஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அட்டாக் பண்றதுக்கு வந்து ஒரு குரூப் வரும்.
விசிலங்க பார்த்தா மாதிரி இருக்குது. ஏய் ஜெயிலர் இது ஜெயிலர் சீன்ரா இது என்னடா அப்படியே எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த சீன்ல மட்டும் இல்ல டயலாக் தான் வச்சிருக்கானுங்க. டப்பிங்ல வச்சாங்களா இல்ல உண்மை இதுதான் தெரியல. ஜெயலலிதா டயலாக் அப்படியே உள்ள கிடக்குது. அர்த்தமாய்ந்தா ராஜா? இந்த மாதிரி 2-3 சீன்ல வச்சிருக்காங்க. இது கூட இல்ல இன்னொரு தமிழ் பட சீன்லாம் இருக்குது. என்ன பண்ணா நம்ம லோக்கியன் எடுத்த லியோ படத்துல சீனு இது பாருங்க. சீன் ஃப்ரம் லியோ. அதாவது இது அமேசானில் வாங்கிய லியோ. இது பாத்தீங்க அப்படின்னா மீஷோல வாங்கின லியோ. பாத்தீங்களா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? பார்க்கவும் என்ன தெரியுது? அதே டெய்லர் அதே வாடகை. இது நாகம் இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி லோக்கியனை தூங்கிட்டு இருக்கும் போது அசால்ட்டா உரியத்து உள்ள வச்சிட்டாங்க. கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டாளே. லோக்கியனா என்னன்னா இது வர எல்லா படத்திலும் இந்த ஆட்டையை போடுறாங்க. நினைச்சா பெருமையா இருக்குது. அப்புறம் வந்து ப்ரீஸ் காட்டுவாங்க தெரியுமா, பேர் போடுவாங்களே. அந்த பேர் போடுறது கூட விக்ரம் வந்து அப்படியே உருவிடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன லோக்கியனா பாவம்னே நீ ஏராஜா மாதிரி காப்பரேட்ஸ் கேட்டா தலைவர் பெரிய பெரிய படம் காப்பரேட்ஸ் கிடைக்கும் பொழுது பெரிய கை ப்ரோ. படத்தை கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சுட்டி குழந்தை ஒரு குட்டி பத்தர் என்ன பண்ணோம் டிஎஸ் சைடு பக்கத்துல நாய் நாயை என்ன பண்றானுங்க ஒருத்தன் போட்டு தள்ளி விடுவான். அவன் ஒரு லோக்கல் ரவுடி லோக்கல் எம்எல்ஏட தம்பி. இந்த நாயை ஒருத்தன் கொண்டு போட்டான்ட்டு அந்த நாய் மேல இன்னொரு நாய் வந்து கேஸ் கொடுத்துருவான். துப்பறி வளம்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் கதையே. நாயை கொண்டுட்டான்னு சொல்லி தான் போகுமே. இந்த குழந்தைங்களை கொலை பண்றேன்ட்டு வில்லனுங்க மிரட்ட அந்த இடத்துல தான் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க. போலீஸ் பந்தோபஸ்து போட்டோன்னே அங்க வராங்க ஒரு அழகான எஸ்ஐ. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும் என்னடா இது எஸ்ஐயா? நீ எஸ்ஐ எப்படி வேணா காட்டலாம். இப்படிதான் காட்டுவியா? யூனிஃபார்ம் இல்லாம கவர்ச்சியோட தான் காட்டுவியா? என்ன பண்றது? ஈரன் காசு கூட்டு வந்துட்டோம். அது கவர்ச்சி காட்டதானே எனக்கு உட்காந்து பாப்பாங்க. என்ன பண்றது? அழகாதனடா இருக்கு. டேய் ராஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? நானும் உலகத்துல வந்து பல எஸ்ஐயை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளோ அடக்கமான எஸ்ஐயை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப வச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐ பாத்தீங்க அப்படின்னா கவர்ச்சியோட யோகா பண்றாங்க. கலகா ட்ரெஸ் போட்டு வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க. இது பத்தாதுன்ட்டு வீட்டுக்கு வந்த டிரைவரோட ஹீரோ டிரைவர் இருப்பாரு. வீட்டுக்கு வந்த டிரைவரோட இடுவேட்டு பாடுறாங்க. அது டான்ஸ் தாங்க வேற லெவலு. கவர்ச்சியா டான்ஸ் தட்டுறாரு வச்சுக்கிட்டு நிப்பாரு. இல்ல பந்து பொறி விளையாடுவாரு. அந்த படத்துல பந்து பொறி வாழையாக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப்லாம் வருது. தலைவன் வந்து அடி டான்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி. தலைவரே இந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைட்டு அந்த வீட்டு அலக்காரன் வந்து தலைவருக்கு போன் பண்ண தலைவர் அதனாலதான் ஜெயில தச்சு வந்து இந்த வீட்டுல டிரைவரா இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் படத்துல கதையை ஓட்டுறதுக்கோசரம் குட்டி பத்தாறு குழந்தையின் கிரிஞ்சு காமெடிகள் கிரிஞ்சு பாச சீனுகள். படம் நடக்கிறது ஊட்டியில. ஆனா படம் ஃபுல்லா தெலுங்காரெல்லாம் இருப்பாங்க. உண்மையாதான் இருக்கானுங்க. என்ன பண்றது? அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன்ற ஒரு போலீஸ்காரரை காட்டுவாங்க. ஏய் இவருதான் சர்வெண்டா வீட்டுல இருந்தது. பாஸ் அது வேற ஆளு எயிட்டர் அவர் தான் இது சேவ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. பாஸ் இதா அவரு இல்ல எயிட்டர் யார ஏமாத்த பாக்குற டபுள் ஆக்ஷன் போல அவரு. பாஸ் டபுள் ஆக்ஷன்லாம் இல்ல இவர் வேற இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. பீஸ்ட் படத்துல கூட நடிச்சிருப்பாரு. ஒரே மனுஷன் நான் இதே மாதிரி தான். நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துக்கு ஒன்னா போலாம் கூப்பிட்டா அவனுமே வரல. அவனும் படத்துக்கு போல. ஃப்ரெண்ட் நான் படம் டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்து விட்டான். திருட்டு போயிட்டு அந்த கவோதிக்கு கண்ணு தெரியாம படம் பார்த்துட்டேன் கதை சொல்லிட்டு இருந்தான். முக்கியமா ஒன்று சொன்னா பாருங்க அதுதான் வேற லெவலு. இண்டிசனுக்கும் ராக்கு உதவி தெரியாம ராக்கு டபுள் ஆக்சன் அப்படின்ட்டு அப்பதான் தெரியுது ராக்கு டபுள் ஆக்சன்லாம் இல்ல மொட்டை அடிச்சுவாங்க. அவனுக்கு ராக்கு யாரு விண்டிஸ் யாரு போயிருச்சு. ரெண்டு பேரும் மொட்டையாத்தே இருப்பாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல நான் ஒரு 4-5 படம் தான் பார்த்திருக்கேன். நிறைய பார்க்கல. ஒண்ணு கோத்து விடுற நாய் ஒண்ணு. இன்னொன்னு கோத்து விடுற குழந்தை. ரவுடிங்க பிரச்சனைக்கு மெயின் காரணமே அந்த கோத்து விடுற நாய். நாய் வந்து முயலை பிடிக்க சொன்னா தாவலாம் போய் அவன் காலை பிடிச்சி குழச்சிக்கிட்டு இருக்கும். அட அற போத நாயே. நான் ஒரு படம் அனுப்பிச்சிட்டேன். என்னடா இது சீன்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு பகவதி கேஸ் ரீமேக்கா இருக்குமோ அப்படின்னு நான் வந்து டவுட் பட்ட இடத்துல. ஏன்னா அதே மாதிரி குழந்தை அதே மாதிரி சென்டிமெண்ட் அது மாதிரி தலைமை வேற இதுல வேற தளபதி வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரா. அந்த ஆர்வத்துல பகவதி கேஸ் இன்னொரு எடுத்து வச்சிட்டாங்க போல. செஞ்ச கேசரியை இன்னொரு கிண்டி வச்சிட்டாங்க போல. நல்லா இருக்கு சொன்னாரா? இல்லையா இது வேற படம் தான். நீ இந்த மாதிரிலாம் கேட்டக்கூடாதுன்னு தான் செகண்ட் ஹாஃப்ல வேற கதை. இந்த பிரச்சனைலாம் காரம் யாரு அந்த கறி கடை இல்ல. சோ அவனுக்கே போன் பண்ணுவாரு. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இந்த டயலாக் 3வது தடவை 4வது தடவை வருதுன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் உலகிற மிருகங்களை சுட்டுறது யானையை கழட்டுறது மட்டும் பண்ணல நீ இதை விட பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அது என்ன பிசினஸ் பார்த்தா கொக்கோ பிசினஸ். கேட்டா வந்து டீயில தோட்டத்துக்குள்ள தலைவன் டீயோட சேர்த்து இந்த போதை பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருக்கியான் அப்படின்ட்டு ஒரு வீட்டோட விட்டு வாங்கி பாருங்க. அதான் வேற லெவலில் சிரிப்பாயிடும். இந்த கேம் சேஞ்சர்
காலேஜுக்குள்ளேயே கஞ்சா தொட்டா சொல்லுங்க. டீ எஸ்டேட்டுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு இவங்க வந்து ஏன் அந்த கலத்துறானுங்க அப்படின்ட்டு இந்த சுட்டி குழந்தையோட தாத்தா வந்து கேஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சீரியஸ்ட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளதான் வந்து கொக்கைன் இருக்குது அப்படின்ட்டு வில்லனும் ஃபோன் பண்ணி சொல்லுவான். அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கே தெரியாது, கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்ட்டு வில்லன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். என் கேள்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு டீ செடி எது போதை செடி எதுன்னு தெரியாதா? நாடா யார்கிட்ட கதை விட்டுருக்கீங்க? இப்படிதான் பல வீட்டில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து செம்மரம் காட்டினா அப்படின்ட்டு சிசிடிவி செக் பண்ணி காட்டுப்பான்ட்டு எனக்கு கூட்டு போனாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க. சரி நானும் செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து அண்ணாச்சி கடை ஓன்று பாசமா ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தாரு. இந்த கேஸை பிடிக்க வந்தவங்க உசுர அந்த கேஸை காட்டிச்சுட்டு பாசமா கிளி வளர்த்தவனை மோசம் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து என்ன செய்யும் கூட தெரியல அப்படி உருட்டுறீங்க தெரியுமா? இதுதான் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. உருட்டலாம், இப்படிலாம் உருட்டக்கூடாது. அப்பதான் வில்லன் ஃபோன் பேசும்போது வில்லன் ஒரு நாய் வச்சிருப்பான். பொதுவாக நாய்க்கு நீங்க வந்து சோறு போட்டு பார்த்துருப்பீங்க, சிக்கன் போட்டு பார்த்துருப்பீங்க, பிஸ்கட் போட்டு பார்த்துருப்பீங்க, ஏன் நாய்க்கு கறி கஞ்சி ஊற்றி கூட பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா நாய்க்கு சரக்கு ஊற்றி கொடுக்குறான். அந்த நேரத்தில் குட்டி பத்தார திடீர்னு முன்னாடி வந்து கத்திட்டு போயிடுறானுங்க. அந்த நேரத்தில் தான் வந்து குழந்தை கத்த ஆரம்பிக்கும், டிரைவர் டிரைவர் அப்படின்ட்டு. அதை குட்டி பத்தாரு இது யூபி சாஃப்ட் கேம், இதை பத்தி கூப்பிட்டா எவனுமே வாங்க வர மாட்டான். அடுத்தாலும் ஜிடிஎன் கத்து ஜிடிஏ ஜிடிஏ அதுவும் போட வச்சு போச்சா. ஆடே எப்பிக்கல ஃப்ரீயா இருக்குது எல்லாம் வாங்க. டிரைவர் அப்படின்ற ஒரு கேம் சொல்றாரு, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நான் விளையாண்டுருக்கேன் என்னன்னு சரியா ஞாபகம் இல்ல. ஹீரோவுக்கு வந்து சொம்படிக்கணும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோவுக்கு வந்து விளையாண்ட மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. யூபிசாஃப்ட் கேம் தான். தீனு பார்த்தா காட் ஆஃப் டெத்னு ஒரு பட்டம். காட் ஆஃப் டெத். அப்புறம் இவரு வந்து அயன்மேனா அப்படின்னு கேக்குறானுங்க. நீ காமன் மேனா அயன் மேனா? சத்திய சோதனை. அப்புறம் கோஸ்ட் ரைடர் மார்வலை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இந்த மாதிரி பல பேர்களை கூப்பிட்டுருப்பாங்க நம்ம பாலையா கருவே. இப்ப நான் வந்து கொக்கைன் மிஸ்திரியை வந்து மெயின் வில்லன் வந்து வந்துருவான். ஆனா அவன் தான் வில்லன் பார்த்தா இவனும் வில்லன் காட்டுறீங்கன்ட்டு இவனு புது வில்லன். இந்த வில்லன் ஆட்ட இறங்கி வந்து இவனுக்கிட்ட அந்த தாத்தா கிட்ட வர பேசுவான். நான் வந்து கொக்கைன் பிசினஸ் பண்றேன், வாங்க நம்ம பார்ட்னரா ஆயிடலாம், உனக்கு இத்தனை கோடி கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்படி இருந்து கேட்காதனால இவன் மொத்த பேரும் போட்டு தள்ளுறதுக்கு இந்த மார்க்கோ பத்தாரா மாதிரி அடியாளுங்க அமைச்சு இருந்திருப்பான் வில்லன். நடா இது எல்லாம் ஆளும் கிளம்பிட்டாங்க, அந்த குழம்பெல்லாம் இருக்குது, ஹீரோ இவனை காப்பாத்து வர தெரியலையே, நான் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற அந்த போலீஸ் டபுள் ஆக்ஷன் போலீஸ். அப்ப என்னடா ஆகும், மார்க்கோ பத்தாரா மாதிரி மொத்த பேரும் போட்டுருவாங்களோ அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தப்பாதான் புரிஞ்சுது. நம்ம பாலையாகாரு மார்க்கோ மாதிரி கிறுக்கு கூவுகிறேன். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. அப்பதான் புரிஞ்சுது பாலையாகாரு மார்க்கோ மாதிரி மாட்டு மூலக்காரன் கிடையாது, கண்டிப்பா ஏதாவது வேலை பண்ணுவாருன்ட்டு ஒரு ஆள் அமுச்சு விட்டுருப்பாரு நம்ம பாலையாகாரு. என்ன நீங்கெல்லாம் யாருடா அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் மகாராஜாவோட ராணுவம் அப்படின்னு வாங்க. பட் 4 பேர் தான் இருப்பீங்க, ஏன் தெரியாது. மகாராஜாவோட ராணுவம் பாலையாகாரு பார்த்தல்ல டே மார்க்கோ கத்துக்கடா கத்துக்க அவன்கிட்ட இருந்து என்ன பெரிய மார்க்கோ அடி பார்த்தல்ல மார்க்கோ தலைவனை பார்த்தல்ல எப்படி ஆளுனை இறக்கி விட்டா தலைவன் அத்தனை பேர் ஒரு ஆளா பந்தாடுறான். இதெல்லாம் கத்துக்கியா மார்க்கோ. கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு ஜான்விங்க ஆட்டையை போட்ட கூட பத்தாது. பெண்களையும் குழந்தைகளையும் தொடாத. தெரிஞ்சுக்கிட்டியா? அதனால தான் வில்லனுங்க அடியாளுங்க வரும் பொழுது இந்த குட்டி பத்தாரு நூடுல்ஸ் கேக்குது அப்படின்ட்டு எனக்கு பேல்பூரி வேணும். பேலுபூரி பூரின்னுட்டு இந்த குட்டி பத்தாருக்காக வந்து தலைவர் போய் நூடுல்ஸ் கொடுப்பாரு. செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இதுதான் அதிரடி சமையல். விக்ரம் படத்துல பாலை சுட பாரு அந்த மாதிரி. இப்ப அம்சான்ல இப்ப வந்தா நான் கொக்கனுக்கோசரம் இவனுமே பெரிய வில்லன் இல்ல அப்படின்ட்டு. அப்ப ரஜ வில்லன் யாருடா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம அனிமல் பட வில்லன் தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. நம்ம அனிமல் பட வில்லனுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல. பெரிய பட்ஜெட் படம் அடிக்கிறேன்ற பேர்ல பல படங்கள்ல வந்து பேர் கத்துட்டு போறாரு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கங்குவா அப்படின்னு ஒரு படத்துல தலாட செஞ்சு விட்டு அமிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க தான் மெயின் வில்லன் அவன் நம்ம வச்சு கூட்டு வந்திருக்காங்க. இவரா மெயின் வில்லன், ஆனா பாதி படத்துக்கு ஒரே காட்டுவாங்க. 4 சீன் தான் வருவாரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நான் எதனா மன்னிச்சிருவேன்டா. லியோ பட சீனு அப்படியே ஒரு வில்லனுக்கு வச்ச பாத்தியா, அங்க நிக்கிற நீ இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கதை தான் போகும். தலைவன் வந்து மகாராஜாலாம் இல்ல, தலைவர் வந்து ஒரு இன்ஜினியர். இந்த வில்லனுக்கு என்ன பண்ணிருப்பானுங்க, கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி கொத்தடிமைகளா மக்களை வந்து ஏமாத்திட்டு இருப்பானுங்க. அதை காப்பாத்த வந்த தலைவர் தான் வந்து நம்ம இன்ஜினியர். இன்ஜினியரை வந்து கொலகாரனாக்கி தலைவர் ரிபிள் ஆக்கிடுவாங்க. பாருங்களேன் பல படத்துல ஊனா மாதிரி இல்ல. ஆமா, டாம் காட்டணும், இன்ஜினியர், மகாராஜா இதெல்லாம் லிங்கால உருவுனது. அப்புறம் கொத்தடிப்பை அந்த சீன்லாம் வந்து கேஜிஎஃப்ல உருவுனது. இதெல்லாத்தையும் உருவி கடைசியில வந்து ஒரு கம்பேக்டான அழகான ஒரு செகண்ட் ஹாஃப் கொடுத்துட்டாங்க. ஆனா சென்டிமெண்ட் சீன் எங்க இருந்து உருவாங்கன்னு தெரியல. கேட்டா தமிழ் படம் கேட்ட மாதிரி இருக்குது. இதை கேளுங்களேன். பாபி கொல்லி
இன்னும் ஒரே மியூசிக் சேமாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் ரெகுலர் ஆகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா ஒருத்தன் பசங்க 3 பேர் ஆல்ரெடி இப்போ அப்பனை வந்து போட்டு தள்ளுவாரு. அடுத்தது மூத்த பையன் இருப்பான். இவன் வந்து பயங்கர காஜி, உன் புருஷன் இங்கே சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். வாஸ் அப்ப எஸ்ஐ வாழ்க்கை எஸ்ஐயா அவர் கூட எப்பயா வாழ்ந்தாரு, அது சும்மா பாட்டு பாடுறதுக்கு அவ்வளோதான். அதுக்கு இல்ல முதலாளி, உங்க தங்கச்சியோட சும்மா ஏதோ சீனுக்கு நடந்தா நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு தான். அவன் கேட்கும் பொழுதுதான் நீ சில காஜின்னு தெரியும்டா, நீ வந்து அவனுக்கு பிடிக்கலடா, அவரு தானே உன்னை பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு அவசரமா பேசும்போது தான் ஹீரோன்னு என்ட்ரி கொடுப்பாரு. என்ன ரொம்ப ஆசைப்பட்டலடா. அப்பதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம நினச்சிருப்போம் ஹீரோயின் வந்து மாசமா இருக்காங்க, அவரோட குழந்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின வந்து குட்டி பேத்தவரை நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை. வில்லன் வீட்டில் ஒரு ஐஏஎஸ் வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப நல்லவங்க. அந்த ஐஏஎஸ் வந்து இவன் போட்டு இருப்பான் இல்லை. அங்கதான் ட்விஸ்ட் வைப்பாங்க, இந்த குட்டி பேத்தரு ஹீரோவோட குழந்தை இல்ல வில்லனோட குழந்தை அப்படின்ட்டு. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? கடைசியில வந்து பிளாஷ்பேக் முடிஞ்சு தலைவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அப்படிதான் வெளியே வந்தாருன்னு சொல்லி இத்தனை நாள் மூடிக்கிட்டு இருந்த வில்ல திடீர்னு கொலை பண்ணு தேடி வந்து ஹாஸ்பிட்டலே வந்து வில்லனுக்கு சமாதி கட்டி டேம திறந்து படத்தையும் முடிச்சிடுறாங்க. அந்த படம் பார்த்து முடிக்கிறது வந்து ரத்த கொதிப்புலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்பதான் மாத்திரை போட்டு வந்துக்கிறேன். அதான் ரொம்ப அர்ஜென்ட் வீடியோ. ஏதாவது மன்னிச்சிங்க. இதே மாதிரி தவிர என்ன வீடியோ போலாம் கமெண்ட் பண்ணுங்க, அதை போல பாக்குறேன். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போட்றேன், பாய். போய்ட்றேன், பாய். நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படம் நிறையா அவர் சொல்கிற மாதிரி அப்படி தான் நிறையா படத்தோட சீன்ஸ்லாம் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணியா காப்பி பண்ணியா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது சேர்த்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பாலையா படங்கள்னாலே அப்படி தான் இருக்கும், ரொம்ப பில்டப் மாஸ் அதெல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த அவங்க ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பான்னு தோணுது. ஒரு கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல் படம், ஒரு மாஸ் பில்டப் இருக்கணும். அவரே கேட்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். பாலையாவே வந்துட்டு எனக்கு இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த டான்ஸு, ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கட்டும், அந்த ஆக்ட்ரஸ் எதுக்கு இருக்குந்தானே தெரில, சும்மா ஒரு பாட்டுக்கு, அப்புறம் கிளாமர் அந்த சீனுக்கு அவ்வளோதான் இருந்தான்னு நினைக்கிறேன். வேறு படத்தில் பார்த்தா பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு வீடியோ, ஜாலியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.